نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تسجدوا للشمس ولا للقمر واسجدوا لله الذي خلقهن صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரர்களால் 5ஆம் நாள் தராவி தொழுகையை நிறைவேற்றிற்கு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நன்னாட்களில் அல்லாஹ் தஆலா அவனது அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நாம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. சிறப்பான இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற பாக்கியம் பெற்ற மக்களோடு நம்முடைய பெயர்களையும் இணைத்து நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் நரக விடுதலை வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நமது சிந்தனைக்கு சஜிதா சிறப்பும் சிந்தனையும் என்ற தலைப்பிலே சில செய்திகளை எடுத்து வைக்க நான் ஆசைப்படுகிறேன். தொழுகையின் பகுதிகளிலே அதை 4 பகுதிகளாக தொழுகையை நாம் பிரிக்க முடியும். 1வது நிலை, 2வது ருக்கோ, 3வது சஜிதா, 4வது இருப்பு என்ற 4 பகுதிகளில் அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமான பகுதி எது என்று நாம் நோக்குகின்ற பொழுது சஜிதா அல்லாஹ்வோடு மிகவும் நெருக்கமாகின்ற ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. இதனால் தான் நாம் இந்த தொழுகையை நடத்துகின்ற பள்ளிவாயலுக்கு மஸ்ஜித் என்று கூறுகின்றோம். சஜிதா செய்யும் இடம் என்பதாக. மர்கா என்றோ ருக்கு செய்யும் இடம் என்றோ மகாம் நின்று தொழும் இடம் என்றோ இந்த பள்ளிவாசலுக்கு சொல்லாமல், மகாது உட்கார்ந்த அத்தஹியா திருப்பி இருக்கின்ற இடம் என்றோ இந்த பள்ளிவாசலுக்கு சொல்லாமல் சஜிதா செய்யும் இடம் என்று கூறுவதே சஜிதாவுடைய சிறப்பை நமக்கு எடுத்துக் கூறக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சஜிதா எந்த வகையில் சிறப்பானது என்ற சிந்தனை தான் இன்றைய தலைப்பு. சஜிதாவை நாம் 3 வகையிலே சிறப்புப்படுத்தி பார்க்கலாம். 1வதாக இது அக்ஸா காயத்துல் குது என்று சொல்வார்கள். மிகவும் பணிதல். மனிதனுடைய நிலையிலேயே மிகவும் பணிதல் என்பது சஜிதாவுடைய ஒரு நிலையாகும். சராசரி மக்கள் பேசுவதை நாம் கேட்கிறோம். உன் காலில் விழுந்து கொள்கிறேன், என்னை மன்னித்து விடு. காலில் விழுவது என்றால் காலை பிடிப்பது என்பதல்ல, என்னுடைய தலையை காலளவுக்கு நான் தாழ்த்தி விடுகிறேன் என்று சொல்கின்ற அந்த நிலை, சஜிதாவுடைய நிலை மிகவும் பணிவை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஒரு மனிதன் எந்த அளவிற்கு தன்னை தாழ்த்திக் கொள்கிறானோ அந்த அளவிற்கு அல்லாஹ் அவன் மீது பிரியப்படுகிறான். ஒரு மனிதன் தன்னை உயர்த்திக் கொள்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ் அவனை விட்டு வெகு தூரம் சென்றடைகின்றான் என்பது யதார்த்தமான உண்மையாகும். அந்த வகையிலே மனிதன் சஜிதாவின் வாயிலாக மிகவும் தாழ்த்திக் கொள்கிறான். வரலாற்றை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஓதுகிறாக என்று அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மானபிகார், நான் ஓதியவன் அல்லவே, எனக்கு ஓதத் தெரியாது என்று அவர்கள் மிகவும் தன்னை தாழ்த்திக் கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் என்பது வரலாறு. அதே நேரத்தில் செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் கேட்கிறார், இந்த மஜ்லிஸிலே, இந்த ஊரிலே, இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே, இந்த உலகத்திலே உங்களை விட சிறந்த அறிவாளி யாரும் இருக்க முடியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆனா ஆயிலம், நான் தான் சிறந்தவன் என்று சொல்கிறார்கள். சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் தஆலா கடல் சங்கமமாகிற இடத்திலே ஹிதர் என்று ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் போய் கல்வி கற்றுவா என்பதாக செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினார் என்பது வரலாறு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை மிகவும் தாழ்த்திக் கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு மிகவும் பிரியமானாக மாறின அந்த வரலாறு, எவ்வளவு கூட மனிதன் தன்னை தாழ்த்திக் கொள்கிறானோ அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாகிறான் என்ற உண்மையை தெரிவிக்கின்றது. கணேசத்திற்குரிய பெருமக்களே, எப்பொழுது அவன் தாழ்த்திக் கொள்கிறானோ அவனிடத்திலிருந்து பெருமை இல்லாமல் போகிறது. தாழ்த்திக் கொள்ள மறுத்தால் பெருமை ஏற்பட்டு விடுகிறது. ஷைத்தானுடைய நிலையில் நாம் அதைத்தானே பார்க்கிறோம். அவா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், தன்னை பெரிதாக கருதினான். நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், இந்த மனிதனோ மண்ணினால் படைக்கப்பட்டவன், இந்த மண்ணுக்கு எது சிறப்பு என்பதாக அவன் கூறிய காரணத்தினால், தன்னை பெருமையாக கருதிய காரணத்தினால் சஜிதா செய்யாமல் இருந்து விட்டான். எனவே எவன் சஜிதா செய்கிறானோ அவன் தன்னை மிகவும் தாழ்த்திக் கொள்கிறான். மிகச் சிறப்பான உருப்பாகி அந்த சென்னியை மிகவும் பூமியோடு அவன் தாழ்த்திக் கொள்கின்ற அந்த நிலை, அது பெருமையுடையவர்களுக்கு ஒரு காலம் ஒத்து வராத ஒரு நிலையாகும். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மக்காவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவான், இதா கீல லஹும் உஸ்ஜுது லிர்ரஹ்மான் காலு வமர் ரஹ்மான் அனஸ்ஜுது லிமா தஅமுருனா வஸாதஹும் நுஃபூரா என்ற வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவான். அவரிடத்திலே அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால், ரஹ்மானுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டால், வமர் ரஹ்மான், ரஹ்மான் என்றால் யார் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அனஸ்ஜுது லிமா தஅமுருனா, நீங்கள் ஏவுவதற்காக வேண்டி நாங்கள் சஜிதா செய்ய வேண்டுமா, எங்களுடைய பூமியிலே எங்களுடைய சென்னி, சிறப்பான சென்னியை வைக்க வேண்டுமா என்பதாக அவர்கள் கூறுகிறார். ஒரு சமயத்தில் வன்னது மீதா ஹவா என்ற அந்த அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுமக்களுக்கு பகிரங்கமாக ஓதி காட்டினார்கள். அதில் வரக்கூடிய சஜிதாவுடைய ஆயத்து வந்த பொழுது அந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களிலே மெய் மறந்தவர்களாக இறை நிராகரிப்பவர்களும் சஜிதா செய்து விட்டார். எல்லோருமே சஜிதா செய்ய ஆரம்பித்து விட்டார். சில சமயத்திலே சில பாட்டுகள் பாடும்பொழுது நாமும் சேர்ந்து ஆடுவதை போன்று சூழ்நிலை ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் அல்லவா? அது போன்று இந்த ரம்மியமான அந்த கிராத்தை வன்னஜ் மீதா ஹவா அமா வல்ல சாயிபுக்கும் ஹவா என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ரம்மியமான குரலிலே ஓதிய பொழுது எல்லோரும் சஜிதா செய்தார்கள். மக்கா காபிரும் சஜிதா செய்தார்கள். ஆனால் ஒரே ஒருவன் மட்டும்தான் சஜிதா செய்யவில்லை. அவன் உமையத் இப்னு ஹலப். அவன் என்ன செய்தான் தெரியுமா? கீழிருந்து ஒரு மண்ணை எடுத்து நெற்றியிலே ஒட்டிக்கொண்டான். இது எனக்கு போதும் என்றான். ஏனென்றால் நான் என்னுடைய சென்னியை மண்ணோடு சேர்ப்பதா, அது நடக்காது, வேண்டுமானால் மண்ணை என்னோடு சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னான். அவனுடைய இயற்கையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அவன் வீதியிலே செல்லும் பொழுது காசு ஏதாவது கீழே விழுந்து விட்டால் எடுக்க மாட்டான். குனிந்து நான் சஜிதா செய்வது, குனிந்து அந்த காசுக்கு நான் மரியாதை செய்வதா, செய்ய மாட்டேன், கழுத போனால் போகிறது என்பதாக சொல்லிக் கொண்டு செல்கின்ற அவன் அந்த நெற்றியை நிலத்தில் வைத்தல் என்பது எவ்வளவு பாரதூரமான காரியமாக இருந்திருக்கிறது அவர்களுக்கு. எனவே நாம் அந்த நெற்றியை நிலத்தில் வைக்கின்ற பொழுது உண்மையிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் பணிந்து போகிறோம். யதார்த்தமும் அதுதான். நமக்கு என்ன திறமை இருக்கிறது, மனிதனுக்கு என்ன திறமை இருக்கிறது? தப்லீக் ஜமாஅத்துடைய மகாநாடுகளிலே ஒரு உரையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிந்தனைக்காக அதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். மனிதனுக்கு என்ன திறமை இருக்கிறது? இவனால் பசியை அடக்க முடியாது, ஒரு தூக்கத்தை அடக்க முடியாது, ஒரு சிறுநீரை கூட அடக்க முடியாது. பஸ்ஸிலே சென்று கொண்டிருக்கிறான், வேகமாக செல்லும் பொழுது அவனை அறியாமல் சிறுநீர் வருகிறது. அவன் போய் டிரைவரிடத்தில் சிறுநீர் வருகிறது, சற்று நிறுத்துங்கள் என்று சொன்னால் அவர் சொல்வார், இது நான் ஸ்டாப் என்று சொல்வார். அது நான் ஸ்டாப் அல்ல, இது நான் ஸ்டாப் என்று இவன் சொல்வான் என்று சொல்வார்கள். அது மாதிரி ஒரு சிறுநீரை அளிக்க முடியவில்லை. ஆனால் மிகப்பெரிய கல்விமானாக இருந்திருப்பான், அல்லது மிகச்சிறிய பொருளாதார நிபுணராக இருந்திருப்பான், அறிவியல் விற்பனராக இருந்திருப்பான். அவனுடைய சிறுநீரை அழைக்கக்கூடிய அவன் முடியாதவன். இவனுக்கு என்ன திறமை இருக்க முடியும்? அதே போன்றே தன்னுடைய வீட்டிலே படுப்பதற்காண்டு செல்கிறான். அப்போது தன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் சொல்றார்கள், ஒரு சின்ன தேள் குட்டி இந்த வழியாக வந்ததை போன்று இருக்கிறது.
தேள் குட்டி ஒன்று வந்ததாக தெரிகிறது என்று வீட்டில் உள்ளவர் சொன்னார்கள் என்றால், வீட்டை பூராமை எல்லா பொருள்களையும் உதறி சந்து பொந்துகளிலெல்லாம் தேடியாகிவிட்டது. அப்படியும் ஒன்றுமே காணவும் கடைசியில் அந்த யாருக்குமே உறக்கம் இல்லாமல் போய்விடுவது. ஒரு சின்ன தேள் குட்டிக்கு பயப்படுபவன் இவனெல்லாம் ஒரு பெரிய வீரனா சொல்வார்கள். கொசுவுக்கு பயந்து இவன் வலை கட்டி கொண்டு உள்ளே நுழைகிறான். கொசுவுக்கு பயந்து வலை கட்டி கொண்டு உள்ளே நுழைகிறான். ஆனால் அந்த வலைக்கு பேர் என்ன தெரியுமா? மனித வலை என்று சொல்லாமல் கொசு வலை என்று வைத்திருக்கிறான். சொல்ல போனால் மனித வலை என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் சிங்கத்தை உள்ளே அடைத்தால் அதற்கு சிங்க வலை, மீனை உள்ளே அடைத்தால் மீன் வலை, பறவை உள்ளே பிடித்து வைத்தால் பறவை வலை என்று சொல்ல வேண்டும். அதுபோன்று மனிதனை விரித்திருக்கக்கூடிய அந்த வலைக்கு மனித வலை என்று சொல்ல வேண்டும். இவன் பெருமையாக கொசுவலை என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறான். கணேசத்திற்குரிய பெருமக்களே, மனிதனுடைய இயலாமையை வழங்க வேண்டுமே ஆனால் நீண்ட தூர பிரயாணம் மேற்கொள்கின்றவர்கள் இரவு நேரத்திலே ரயிலிலே காலை ஒரு 4 மணி சுமாருக்கு அப்படி ஒரு பார்வை விட்டால் அந்த மனிதனுடைய இயற்கை தெரியும். தூக்கத்தை தாங்க இயலாமல் கக்கூசுடைய வாசலிலே ஒரு காலை நிறுத்திக் கொண்டு தூங்குவார்கள். தூங்குவது அதிசயமாக தூங்குகிற தூக்கம். வீட்டில் தூங்குவதா இருந்தால் போம் மற்ற வேண்டும், ஏசி இதமான காற்று வேண்டும், வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடாது, சாரம் சத்தம் போட்டு விடால் தூக்கம் கலைந்துவிடும். எப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் அந்த நாட்டத்திலேயும் அந்த கடகடா ஒலியிலேயும் அந்த கக்கூஸ் வாசலில் நின்று கொண்டு, ஏன் அந்த வெளியில் உள்ள காற்றுக்காக உள்ள ஜன்னலின் ஒரு ஓரத்திலே தன்னுடைய இருக்கையை வைத்துக் கொண்டு தூங்கக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது பசி ருசி அறியாது, தூக்கம் சுகம் அறியாது என்று ஓமை விளக்கத்தான் தெரியும். இதை விராமல் ஒன்றும் சாதிக்க இயலாது. பசியை பற்றி சொல்வதாக இருந்தால் உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் 2க்கு மத்தியில் உள்ள அந்த பகுதியை மறக்கவே முடியாது. நீண்ட தூர பிரயாணம் மேற்கொண்டவர்களுக்கு தெரியும். எப்பொழுது பார்த்தாலும் அங்கே ஏதாவது ஒரு பிரேக் டவுன். அதனால் இந்த பக்கத்தில் ஒரு 100 பஸ், அந்த பக்கத்திலே 100 பஸ். அதிகமாக நடக்கக்கூடிய விபத்துகள் நிகழக்கூடிய இடம் உளுந்தூர்பேட்டைக்கும் விழுப்புரத்துக்கு மத்தியில் 2 ரயில்வே கட்டிருக்கிறது. அங்கு மாட்டாமல் இருக்காது. அப்படி மாற்றிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே பகல் நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார், சொகுசு காரில் வந்திருப்பார். ஆனால் வயிறு பசிக்க ஆரம்பித்துவிடும். பசிக்க ஆரம்பித்தவுடன் அங்கும் இங்கும் பார்ப்பார், பக்கத்தில் ஒரு கடை கூட கிடையாது. போய் பார்த்தால் ஒரு சின்ன டீ கடை, அதிலே ஈ வைத்துக் கொண்டிருக்கும் அந்த டம்ளர்களிலே. அந்த டம்ளர் இந்த காஃபி பார்த்தாலேயே காவி கரை வடிந்து போயிருக்கும். அங்கு பணியாரம் என்ற பேரிலே கொசு மொய்த்துக் கொண்டு ஈ மொய்த்துக் கொண்டு சில பண்டங்கள் இருக்கும். இவன் மெதுவாக திரும்பி பார்த்துக் கொண்டே இருந்துவிட்டு மெதுவாக 2 பணியாரம் தான் என்று கேட்பான். ஆனால் அவன கூட்ட மிகுதியின் காரணமாக இவன் பேச்சை மதிக்கவே மாட்டான். இவன் வீட்டிலாக இருந்தால் அந்த கிளாஸில் தண்ணீர் கொடுத்தால் தூக்கி எறிந்துவிடக்கூடிய வீராப்பு படைத்தவன். ஆனால் அங்கு போய் பசி வந்த உடனேயே அந்த பணியாரத்தை, ஈ மொய்த்த பணியாரத்தை, ஈ மொய்த்திருக்கக்கூடிய சாக்கடையில் அங்கு தண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது. அங்கு ஈக்கள் எல்லாம் கொசுக்கள் எல்லாம் மீண்டு கொண்டிருக்கிறது. அந்த நாட்டம் அவனுக்கு தாங்க முடியவில்லை. என்ன செய்தாலும் சாப்பிட்டாக வேண்டுமே, வயிறு பசிக்கிறது என்பதற்காக வேண்டி அடக்க முடியாமல் வாங்கி சாப்பிடக்கூடிய காட்சி நாம் காணுகிறோம். ஆக மனிதன் இவன் ஒரு என்ன மனிதன் என்று சொல்லிக் கொள்வதற்கு இவனிடத்தில் என்ன இருக்கிறார்? ஒரு பலமும் கிடையாது. அந்த பலமும் கிடையாது என்பதை முற்றிலும் சரணடையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சஜ்ஜாவிலே நடைபெறுகிறது. சஜ்ஜாவில் அவன் இருக்கின்ற அந்த வேலையை தன்னை என்னால் எதுவுமே முடியாது ரப்பல் ஆலமீனே, ஒரு தூக்கத்தை என்னால் தாங்க முடியாது, ஒரு பசி என்னால் தாங்க முடியாது, ஒரு மூத்திரத்தை என்னால் அடக்க முடியாது, ஒன்றுமே என்னால் செய்ய முடியாது ரப்பல் ஆலமீனே, எல்லாமே நீதான் நிகழ்த்துகிறாய், நான் ஆடுகின்ற பொம்மையாக இருக்கிறேன், ஆற்றுவிப்போன் நீயாக இருக்கிறான் என்று சொல்கின்ற அந்த சஜிதா தன்னை அவன் தாழ்த்திக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் அவனுக்கு பிரியமாகிறான். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அலீம் என்று 2 வசனம் அருளப்பட்டது. ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அலீம் என்ற வசனம் அருளப்பட்ட உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அலூஹா ஃபீ ருக்கூஇக்கும், இது உங்களுடைய ருக்கூலே சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றார். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற வசனம் இறங்கப்பட்ட உடனே இது அலூஹு ஃபீ சுஜூதிக்கும், உங்களுடைய சஜ்தாவிலே ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதாவது சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்ற தஸ்பீஹை நாம் ருக்கூவிலே செய்கிறோம், சுப்ஹான ரப்பியல் அலா என்ற தஸ்பீஹை சஜ்தாவிலே செய்கிறோம். சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்றால் என்ன பொருள்? குனியும் பொழுது யா அல்லாஹ் நீ என்ன சட்டம் வேண்டுமானாலும் சொல், நான் கட்டுப்படுகிறேன் என்ற கட்டுப்பாட்டை வெளிப்படுத்துவதுதான் இருக்கும்.
எந்த சட்டம் நீ சொன்னாலும் நான் அதற்கு கட்டுப்படுகிறேன். நீ செய் என்று சொல்வதை செய்வேன், செய்யாதே என்று செய்வது நான் செய்ய மாட்டேன் என்று கட்டுப்படக்கூடிய மனப்பான்மை தான் அந்த குனியும் நிலை. எனவே அந்த நேரத்தில் சுபான் ரப்பியல் அதீம், அதீமான அல்லாஹ். அதீம் என்றால் உத்தரவு பிறப்பிப்பதற்கு அதிகாரம் உள்ளவன். அதீம் என்றால் உத்தரவு பிறப்பிப்பதற்கு அதிகாரம் உள்ளவன், சட்டம் இடுவதற்கு அதிகாரம் உள்ளவன். சட்டம் சொல்வதாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு அதிகாரம் வேண்டும் அல்லவா? ஒரு வீட்டிலே அமர்ந்திருக்கிறோம், வீட்டிற்குள் எவனோ ஒருவன் நுழைய போகிறான். வெளியிலே செல்லக்கூடிய ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழையாதன்னு சொல்றான். அவனுக்கு வீட்டுக்கு சம்பந்தம் இல்லை. வெளியில போறவன் வீட்டுக்குள்ள நுழையாதன்னு சொல்றான். அட போடா நீ என்று சொல்லிவிடுவோம். ஏனென்றால் சட்டம் சொல்வதற்கு அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஆனால் வீட்டிற்குள் இருந்து ஒரு குரல் வருமானால் யாரும் நுழையாதீர்கள், வீட்டிற்குள் நுழையாது என்று குரல் வருமையானால் உடனே அதற்கு அவன் கட்டுப்படுவான். சட்டம் சொல்வதற்கும் ஒரு அதிகாரம் உண்டு. எனவே ருக்குவுடைய சந்தர்ப்பத்திலே எல்லா சட்டத்தையும் நாங்கள் ஏற்கிறோம் என்று விண்ணப்பிக்கிற நேரத்தில் சட்டம் சொல்கிற அதிகாரம் படைத்த அல்லாஹ்வே தஸ்பீஹ் மிகச் சிறந்தவன் என்று சொல்லுகின்ற அந்த தஸ்பீஹ் ருக்குவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. சஜ்தாவிலே உயர்ந்தவன் அல்லாஹ். உயர்ந்தவன் அல்லாஹ் என்றால் அதனுடைய பொருள் என்ன? நான் அற்பமானவன், அற்பத்திலும் அற்பமானவன் என்ற அந்த நிலையை சஜ்தாவிலே சொல்லி காட்டுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப செவியேற்றுக் கொண்டே இருக்கிறோம், ஒரு வார்த்தை. ஆனால் அதனுடைய பொருள் தான் பெரும்பாலானவர்களுக்கு புரிந்ததில்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்போம்? கொஞ்சம் எண்ணி பாருங்கள். பாங்கிலே எடுத்துக்கொண்டால் ஒரு பாங்கிலே 6 தடவை, 5 வக்து பாங்கிலையும் 30 தடவை சொல்லப்படுகிறது. இகாமத்தில் எடுத்துக்கொண்டால் ஹனஃபி மذஹபின் பிரகாரம் 6 தடவை அல்லாஹு அக்பர், 5 வேளைக்கு 30 தடவை சொல்லப்படுகிறது. தொழுகையில் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ரக்காத்திலையும் 5 தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். 17 ரக்காத்திலே 85 தடவை, குறைந்தபட்சம் 145 தடவையாவது அல்லாஹு அக்பர் என்பதை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அல்லாஹு அக்பர் என்பதற்கு பொருள் என்ன? எத்தனை பேர்களுக்கு இதற்கு பொருள் தெரியும்? அல்லாஹ் அக்பர் என்பதற்கு எத்தனை பேர்களுக்கு பொருள் தெரியும்? கேட்டால் சொல்வார்கள் அல்லாஹ் மிகப்பெரியவன். இல்லை, அதனுடைய பொருள் அதுவல்ல. அதனுடைய பொருள் அதுவல்ல. அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதல்ல, நான் மிகவும் மட்டமானவன் என்பதுதான் அதனுடைய பொருள். நான் மட்டமானவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று சொன்னால் அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய பின்னணி என்ன என்றால் நான் மட்டமானவன். நான் மட்டமானவன் என்று உணர வேண்டும் என்பதுதான் இந்த 145 தடவைகள் சொல்லி சொல்லி அடிக்கு மேல் அடி வைத்தால் அம்மியும் நகரம் என்ற ரீதியில நாம் மட்டமானவன் 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 என்று விண்ணப்பிப்பது என்பதுதான் அந்த அல்லாஹ் அக்பர் என்பதனுடைய பொருளாம். ஆனால் யார் அந்த நான் மட்டமானவன் என்பதை உணர்ந்து கொண்டார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக ஆகிவிடுகிறார்கள். அது அந்த சஜ்தாவிலே சொல்லித் தரப்படுகிறது. ஆனால் யார் அதை மறந்தார்களோ அவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய கேவலத்தை சந்திக்கிறார்கள். திருக்குர்ஆனிலே ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுவான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அந்த நாட்டு மன்னன் வாதம் புரிகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறான், உன்னுடைய இறைவன் இறைவன் என்று பெருமையாக சொல்கிறாயே, யாரப்பா உன்னுடைய இறைவன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத்து, என்னுடைய இறைவன் உயிர் கொடுப்பான் உயிர் பறிப்பான் என்று சொல்கிறார். உடனே அவன் சொல்கிறான், நான் தான் உயிர் கொடுப்பேன் உயிர் பறிப்பேன், நான் தான் உயிர் கொடுப்பேன் உயிர் பறிப்பேன். யார் எங்கே வா எங்கே என்றான். 2 பேர் வந்தார்கள், அவனுடைய ஆளுகைக்கு கீழாக கட்டுப்பட்டவர்கள். உடனே ஒருவனை வாளால் வெட்டி வீழ்த்து விட்டான். ஒருவனுக்கு நான் உயிர் பிச்சை தந்தேன் போ என்று சொன்னான். பார்த்தாயா, நான் உயிர் கொடுத்து விட்டேன் உயிர் பறித்து விட்டேன். அதனுடைய வாதத்தினுடைய விவகாரம் திருக்குர்ஆனில் வருகிறது. இங்கே நாம் சொல்ல வந்தது என்னவென்றால், அல்லாஹ் சொன்னா உயிர் சாவடிச்சில்லப்பா, ஒரு ஆளை நீ சாவடிச்ச, ஒரு ஆளை உயிர்ப்பித்தே என்பதை நான் இப்போ பிரச்சனைக்கு எடுத்துக்கொள்ளல. நீ சாகடித்து விட்டேன் என்று சொல்கிறாய், அவ்வளவுதானே. நான் சாகடித்தேன் என்று சொன்னா நீ சாகடிப்பதை எடுத்துக்கொள்ளோ. உயிர் கொடுத்தா என்பதை வாதத்துக்கு நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் உண்மையிலே உயிர் கொடுத்தாயா, வந்தவனை போ என்று சொன்னாய், இது உயிர் கொடுத்ததாகுமா என்றெல்லாம் வாதத்திற்கு எடுத்துக்கொள்ளவில்லை. உன்னுடைய நான் மௌத்தாக்குவேன் என்று சொல்லி ஒருவனை மூத்தாக்கி விட்டாய் அல்லவா, அதற்கு நான் ஒரு சோதனை வைக்கிறேன் செய் என்று அவனுடைய மூளையிலே ஒரு கொசுவை அல்லாஹ் புகுத்தி விட்டான். அவனுடைய மூளையிலே ஒரு கொசுவை அல்லாஹ் புகுத்தி விட்டான். அப்ப சாவடி சாகடி சாகடிப்பேன் என்று சொன்னாய் அல்லவா, சாகடி. அந்த கொசுவை அவன் சாகடிக்க முடியாமல் அது மூளையிலே குடைச்சலை உண்டாக்கியவுடன்
பக்கத்தில் உள்ளவனை என்னை செருப்பால் அடியுங்கள் அடியுங்கள் சொல்லுவான். அடிக்க அடிக்க அவனுக்கு வலி குறைஞ்சதே போன்று இருக்கும். ஆக அந்த கொசுவை சாவடிப்பதற்கு எவ்வளவு முயற்சியும் கூட அவனால் சாகடிக்க இயலவில்லை. கடைசியில் என்னால் சாகடிக்க இயலாது, நீதான் சாகடிக்கிறாய் என்று ஒத்துக்கொண்டுதான் இந்த உலகத்திலிருந்து இறங்கும். நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த மமதையை அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லி காட்டுகிறான். உயிர் கொடுக்க வேண்டாமப்பா, நீ சாகடிக்கிறேன், அது என் இஷ்டம் என்று சொல்கிறாயே, அறிக்கை உன்னால் என்ன கிழிக்க கூட முடியும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பற்றி உங்களுக்கு நான் நினைவு காட்டினேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அவரிடத்தில் சொன்னான், ரெண்டு கடல் சங்கமமாகிற இடத்திலே ஒரு கல்விமான் இருக்கிறார், அவரிடத்திலே கல்வி கற்றுவார். யா அல்லாஹ், அடையாளம் என்ன? இந்த காலத்தை போன்று பூகோளங்கள் வரைபடங்கள் திசைகள் எதுவுமே இல்லாத காலத்திலே அடையாளம் என்ன என்று கேட்கிறார். இரண்டு கடல் சங்கமமாகிற இடம், அவர் எங்கே இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உன்னுடைய சாப்பாட்டிலே உணவை எடுத்துச் செல்லுகிறீர்கள். நீர் எடுத்துச் சென்ற அந்த உணவிலே பொரித்த மீன் இடம்பெற்றிருக்கும். அந்த பொரித்த மீன் எந்த இடத்திலே துள்ளி குதித்து நதிக்குள் ஓடிவிடுகிறதோ, கடலுக்குள் ஓடிவிடுகிறதோ, அங்குதான் அவர் இருப்பார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மீனை எடுத்துக்கொண்டு இடையிடையே பார்த்துக் கொண்டு செல்கிறார்கள். ஒரு இடத்திலே அவர்கள் தூங்கி விட்டார்கள், வேலைக்காரர் மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தார். திடீரென்று பொரித்த மீன் என்றால் அதை உயிரை சாவடித்து அதை கிள்ளி எடுத்து உள்ள பொருளை எல்லாம் எடுத்து சுத்தம் செய்து உரசிய எல்லாம் செஞ்சு அதற்கு பிறகு சட்டியில் போட்டு வேக வேக துடிக்க துடிக்க அதை பொரித்து எடுத்து வைத்த அந்த மீன் திடீரென்று உயிர் பெற்று கடலுக்குள் சென்று விடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்விழிக்காக தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்கிறார்கள். பசிக்கிறது, சாப்பாட்டை கொண்டு வா என்று சொன்ன பொழுதுதான் அவர்களுக்கு பணியாளராக வந்தவர் சொல்கிறார், நாம் பொறித்து வைத்திருந்த மீனில் ஒன்று கடலுக்குள் குதித்து ஓடிவிட்டது. எனவே ஒரு மீன் தான் இருக்குது, அது உங்களுக்கா எனக்கா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த இடம் தானப்பா நாம் தேடி வந்த இடம், திரும்ப வாருங்கள் என்று அந்த இடத்திற்கு திரும்பி வந்து பார்க்கிறார்கள். அந்த இடத்தில் மீன் போனதற்கான அறிகுறி தென்படுகிறது. மீன் போவதற்கான அறிகுறி அப்படியே குழி போன்று தென்படுகிறது. அல்லாஹ் தஆலா இதை ஏன் உதாரணமாக அமைத்தான்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த கல்விமான் இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிப்பதற்கு இதை ஏன் அடையாளமாக வைத்தான் என்று சொல்லுகின்ற பொழுது விரிவுரையாளர்கள் சொல்வார்கள், மூசாவே, நான் தான் அறிந்தவர் என்று சொன்னீரே, அந்த நபி சொன்னத மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி இருக்க வேண்டும். நான் தான் அறிந்தவன் என்று சொன்னீரே, நீர் அறிந்தவரா? கொஞ்சம் எண்ணி பார்த்தீரா? இந்த கடலை பழப்பதற்கு மூசா தேவையில்லை, அல்லாஹ் நாடுவானே. ஆனால் செத்த பொரித்த வறுத்த மீனை கொண்டு கூட அல்லாஹ் கடலை பிளந்து விடுவான். மூசாவை உண்மை கொண்டுதான் கடலை பிளந்தார் என்பதாக எண்ணிக் கொண்டிருக்க வேண்டாம். கடலை பிளப்பதற்கு மூசாவும் தேவையில்லை, மூசாவுடைய அபாவும் தேவையில்லை. அல்லாஹ் நாடுவானால் ஒரு செத்த மீனை கொண்டு கூட கடலை பிளந்து விடுவான் என்று அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அப்படிப்பட்ட அறிஞனுடைய ஒரு பிரதியாக இருக்கின்ற நீ அல்லாஹ் அறிந்தவன் என்று அல்லாஹ்வானை சொல்லி இருக்க வேண்டும் என்று உணர்த்துவதற்காக இந்த உண்மையை சொல்லி காட்டினான் என்பதாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்லும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மனிதனுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. அவன் எல்லா விதமான திரைகளிலேயும் திறமைகளையும் அவன் ஜீரோதான். எல்லாம் அல்லாஹ் தருவது என்ற உண்மையை வழங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த சஜிதா அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக ஆகிவிடுகிறது. முஹைதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஞானவான், மிகச்சிறந்த இறைநேசர், போற்றப்படக்கூடிய பெருமைப்படுத்தப்படக்கூடிய இறைநேசர்களிலே ஒருவர். அவர் ஒரு சமயத்திலே கடலிலே சென்று கொண்டிருக்கிறார். கடலிலே அவருடைய கப்பல் கொந்தளிக்கிறது, கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளாகிறது. அப்போது அவர் சொல்கிறார், உஸ்குன் யா பஹர் ஃபைன்ன அலைக பஹ்ரும் மினல் இல்ம். உஸ்குன் யா பஹர் ஃபைன்ன அலைக பஹ்ரும் மினல் இல்ம். கடலே நீ சாந்தமாகிவிடு, ஏனென்றால் உன் மீது கல்வி கடல் அமர்ந்திருக்கிறது. கடலே சாந்தமாகிவிடு, ஏனென்றால் உன் மீது கல்வி கடல் அமர்ந்திருக்கிறது என்பதாக சொல்கிறார். கடல் சாந்தமாகிவிட்டது. அல்லாஹ் தஆலா இறைநேசர்களுக்கு சில அற்புத ஆற்றல்களை, கராமத்தில் என்று சொல்லப்படக்கூடிய ஆற்றல்களை கொடுக்கிறார். அந்த வகையில் கடல் அமைதியாகிவிட்டது. கொஞ்ச தூரம் சென்ற உடனே ஒரு பெரிய திமிங்கலம் அந்த கப்பலை வழிமறிக்கிறது. ஒரு திமிங்கலம் மறிக்கிறது. இப்னு அரபி அவர்கள் அந்த திமிங்கலத்தில் உரையாடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இறைநேசர்களுக்கு இந்த இறைநேசர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும்போது, உலமா உம்மத்தி கம்பியாயி பனி இஸ்ராயில்,
என்னுடைய சமுதாயத்தில் உள்ள மெய் உலமாக்கள், மெஞ்ஞானிகள் பனி இஸ்ராயேல் நபிமார்களை போன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். பனி இஸ்ராயேல் நபிமார்களிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் எல்லாம் எறும்பிடத்தில் உரையாடியவர்கள், ஹுதூத் பறவை இடத்தில் உரையாடினார்கள். இவைகளுக்கிடத்தெல்லாம் உரையாடக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார்கள் என்றால் அவர்களை போன்ற மெஞ்ஞானிகளிடத்தில் அப்படிப்பட்ட ஆற்றல் உண்டு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். உலமா உம்மத்தி கம்பியா பனி இஸ்ராயேல். எனவே அப்படிப்பட்ட உரையாடல்கள் இறையாற்றலிடத்திலிருந்து நிகழ்த்தப்படலாம். ஒரு ஆச்சரியமான செய்தியும் அல்ல. திமிங்கலத்தில் உரையாடுகிறார்கள். ஏன் என் கப்பலை மறைக்கின்றார்கள்? அப்போது அந்த திமிங்கலம் கேட்குது, ஒரு மசாலா ஒண்ணு தெரியணும், அதுக்காக நான் கேட்டேன். என்ன மசாலா? ஒருத்தன் திடீரென்று உருமாற்றப்பட்டு விட்டான். அவனுடைய உருவம் பன்றியாகவோ குரங்காவோ மாற்றப்பட்டு விட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய மனைவி புருஷன் செத்து போயிட்டாடு 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணுமா, அல்லது புருஷன் தலாக்குத்தான் சொல்லி 3 மாசம் இதா இருக்கணும்? இதான் கேள்வி. திடீரென்று உருமாற்றப்பட்டு விட்டான். அவனுடைய மனைவி செத்ததாக நினைத்து 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணுமா, அல்லது மனவிலக்கு பெற்றதாக 3 மாதவராக காலம் இதா இருக்கணுமா? அவர்கள் தெரியாது என்கிறார். உண்மையான அறிஞர்கள் தெரியாது என்று சொல்வதற்கு வெட்கப்பட்டதில்லை. எனவே தனக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். உடனே அந்த மீன் கேட்கிறது, ஓஹோ, நீங்க தான் பஹ்ருல் இல்மா, கல்வி கடல் தாங்கதானோ என்று சொல்லிவிட்டு செல்கிறார். அது அவர்களுக்கு ஒரு பெரிய அறிவை புகட்டியது. கல்வி கடல் அமர்ந்திருக்கிறேன், எனவே சமுத்திர கடலை அமைதியாக விடு என்று சொல்கிறீரே, இந்த வார்த்தை உம்மிடத்திலிருந்து எப்படி சாத்தியமானது? இந்த மக்களால் உமக்கு தெரியவில்லையே என்று அந்த திமிங்கலத்தின் வழியாக அல்லாஹ் தஆலா ஞானத்தை அவர்களுக்கு போய்த்தான் என்பது வரலாறு. எனவே அருமையான பெருமக்களை எத்தனையோ வரலாறுகள் நீங்கள் புறப்பட்டு பார்த்தாலும் யார் பெருமையை மேற்கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக சிறுமை அடைகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்வார்கள், அல் கிப்ரியா ஒரு இதாயி, பெருமை என்பது என் சால்வை, கண்ணியமான பொன்னாடை போட்டுகிறோம் என்று சொல்கிறோமே, கௌரவிப்பதற்காக போட்டுகின்ற அந்த பொன்னாடை அல்லாஹ் சொல்லுவான், அல் கிப்ரியா இதாய், பெருமை என் சால்வை, என் சால்வை என்னிடத்திலிருந்து எவனாவது பிடுங்கினா மகனே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்ப அந்த பெருமை என்பது முற்றிலும் அகலுகின்ற பொழுதுதான் அவனுக்கு உயர்வு கிடைக்க முடியும். அந்த நிலை இந்த சஜ்தாவிலே ஏற்படுகிறது. சையதுல் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு ஞானவான் அவர்கள் சொல்வார்கள், பனைமரத்தை பார்த்தாயா, அது நீண்டு வளர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய காயெல்லாம் அல்ல அதனுடைய கழுத்திலே கோர்த்து போட்டு விட்டார். பனைமரம் தென்னை மரத்தை பார்த்தாயா, அது நீண்டு நெடுந்து வளர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அதனுடைய காய்களை எல்லாம் அதனுடைய கழுத்திலே கோர்த்து போட்டு விட்டார். இந்த பூசணி கொடியை பார்த்தாயா, அது தன்னை மிகவும் தாழ்த்திக் கொண்ட காரணத்தினால் அதனுடைய சுமையை பூமியை சுமக்க வைத்திருக்கிறார். பூமி சுமக்கிறது இந்த கொடி, அந்த பூமி அந்த கொடி அந்த காயை தாங்குகிற வலிமை கிடையாது என்று சொல்வார்கள். அதுபோன்று நீ இவைகளை பார்த்தாலே உன்னை நீ தாழ்த்திக் கொள்ளும் சவால அழகா உள்ளான். யார் தன்னை தாழ்த்திக் கொள்கிறானோ அவனை அல்லா உயர்த்திடுவான். சிலர் சொல்வார்கள், கொட்ட கொட்ட குனியவனும் அடைய, குனிய குனிய கொட்டவனும் அடைய என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாமிய ஷரியத்தின் படி சொல்லுவது என்ன சொன்னால், எவ்வளவு பணியிறமோ அவன் மடையன் அல்ல, அவன் தான் உண்மையிலேயே உயர்வை அடைய போகின்றவன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வகையில் சஜிதா என்பது அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருக்கிறது. இரண்டாவது ஒரு செய்தி, இந்த ஷைத்தானுக்கு பிடிக்காதது சஜிதா. ஷைத்தானுக்கு பிடிக்காதது சஜிதா. எனவே சஜிதாவிலே அவன் பக்கத்தில் வருவதே இல்லை. ஷைத்தானுக்கு பிடிக்காத சஜிதா. ஏன்னா அந்த ஷைத்தானுக்கு விவகாரமே அந்த சஜிதாவில் வந்ததுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செய்தி செய்யாத காரணத்தினால் அந்த சஜிதான அவனுக்கு விவகாரம் ஒண்ணு. அவன் என்ன செஞ்சான், இந்த சஜிதாவுடைய நேரத்தில் நீக்கிறான். ஏன் நீங்கிக்கிறான் தெரியுமா? பத்ருடைய சம்பவத்தை நாம் சென்ற ஆண்டு கூட பேசி இருக்கிறோம். பத்ருடைய சம்பவத்திலே எதிரிகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்தவன் ஷைத்தான் தான். எதிரிகளை எல்லாம் தட்டி கொடுத்து வா வா என்று அழைத்துக் கொண்டு வந்தவன் ஷைத்தான் தான். ஆனால் களத்திற்கு வந்த உடனேயே திரும்ப ஓட ஆரம்பித்தான். ஏன் ஓடுகிறான் என்று கேட்ட பொழுது, இன்னி அராமாரா தரவும், நீங்கள் பார்க்காத காட்சியை நான் பார்க்கிறேன். இன்னி அகாபுல்லா, அல்லாஹ்வை நான் அஞ்சுகிறேன். அந்த அல்லாஹ் நிற்கிறான், நான் ஓடுறேன்னு ஓடு. அது மாதிரி இந்த ஷைத்தான் சஜிதா நேரத்திலே ஒதுங்கிக் கொள்கிறார். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சஜிதா செய்ய சொன்னான் என்று இவன் ஒதுங்கி நின்றான். ஆனால் கடைசியில் தான் தெரிந்தது, ஆதமுக்கு சஜிதா செய் என்று சொன்ன அல்லாஹ் குறுக்கே வந்து நின்று கொண்டிருக்கிறானே என்பது முதலிலே தெரியாமல் போய்விட்டது. தெரிந்திருந்தால் நான் சஜிதா விழுந்திருப்பேனே என்று பின்னால் வருத்தப்பட்டான்.
சஜிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லோரும் செஞ்சார்கள். ஆனால் முன்னால் ஆதமிற்கு பக்கத்திலே ஆதமுக்கு முன்னால் அல்லாஹ் வந்து நின்று கொண்டான். அல்லாஹை சஜிதாவின் போது அல்லாஹ் நெருங்குகிறான், சஜிதாவின் போது அல்லாஹ் நெருங்குகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட காரணத்தினால் ஷைத்தான் ஓடிவிடுகிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரமலான் வந்தால் ஷைத்தானை கட்டி போடப்படுவதை போன்றே சஜிதாவில் போகும்போது ஷைத்தானை கட்டி போடப்படுகிறது. அப்ப சஜிதாவிலையும் சில பேர் தூங்குறாங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போயிருச்சு, உள்ள அந்த ஆத்மா பழை போனது வேண்டுமானால் தப்பு செய்யலாம் ஒழிய ஷைத்தான் ஓடிவிடுகிறான். ஷைத்தான் சஜிதாவிலே நெருங்குவதில்லை. அது கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாகும். எனவேதான் அந்த சஜிதா என்பது அல்லாஹ்வோடு நெருக்கமான ஒன்றாக அமைந்து விடுகிறது என்றும் நமக்கு பெருமக்கள் விளக்கிச் சொல்கிறார். 2 சஜிதா ஏன் ஏற்பட்டது என்பதற்கான விளக்கம் சொல்வார்கள். 2 சஜிதா ஏன் ஏற்பட்டது? அல்லாஹ் தஆலா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யுமாறு மலக்களை உத்தரவிட்டான். மலக்கள் எல்லாம் சஜிதா செய்தார்கள். சஜிதா செய்துவிட்டு தலையை தூக்குகிறார்கள். இவன் நெடுமரமாக நின்று கொண்டிருக்கிறான். இப்லீஸ் நெடுமரமாக நின்றுகிட்டு தான் அவன் சஜிதா செய்யல. அதை பார்த்த உடனே மலக்கள் என்ன கொடுமை, உத்தரவு கிடைக்கும் சஜிதா செய்யாமல் இருந்துட்டானே, யாரப்பே இவனுக்கு இவன் கட்டுப்படாமல் இருக்கானே, நல்லவாழ அவன மாதிரி எங்களை ஆக்காம சஜாக்கிற ஆளாக எங்களை ஆக்கினீர்கள் என்று 2வது அல்லாஹ்வுக்கு ஒரு சஜாக்கிறார். முதல் சஜிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு, 2வது தங்களுக்கு அல்லாஹ் சஜ்ஜாக்கிற வாய்ப்பை கொடுத்தான். நிராகரிக்கின்ற அந்த நிலையை ஆக்கவில்லை என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்விற்கு ஒரு நன்றிக்காக வேண்டி இவன் நெடுமராக நிற்பதை பார்த்த ஒரு சஜிதாக்கிறார்கள். அதனால் தான் மற்றதெல்லாம் ஒரு தடவை வைத்திருக்கின்ற பொழுது சஜிதாவை 2 தடவையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக ஞானவான்கள் நமக்கு விளக்கம் சொல்வார். இன்னும் பெருமக்கள் என்ன சொல்வார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சிறப்பான மலக்கு என்ற உயர்தரமான இலத்தை கூட நீ ஆதமுக்கு சஜாக்கி என்று சொன்ன அல்லாஹ், இந்த மனுஷனை நீ என்ன தவிர வேறு யாருக்கு சஜாக்கிய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறானே, மனிதனுக்கு கொடுத்த சிறப்பு எவ்வளவு உயர்வானது. மலக்கள் உயர்ந்த மலக்கள் சங்கமில்லை, ஆனால் அவர்களை மனிதனுக்கு சஜாக்கி என்று அல்லாஹ் தஆலா வேற பொருளுக்கு சஜாக்கியை வைத்தான். ஆனால் மனிதர்களுக்கு நீ யாருக்கும் சஜாக்கிய கூடாது, நீ எனக்கு மட்டும்தான் சஜாக்கி, எனக்கு மட்டும்தான் சஜாக்கிய வேண்டும் என்று அவன் தேர்ந்தெடுத்தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் அல்லவா, வலவ் அமர்து அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. யாரும் யாருக்கும் சஜ்தா செய்வதை நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி ஒரு கால் அனுமதித்திருந்தால் கணவனுக்கு மனைவி சஜ்தா செய்வதை அனுமதித்திருப்பேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி, யாருக்குமே சஜ்தா செய்யக்கூடாது என்ற உத்தரவை அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் வைத்தான பெருமக்களே, அப்படியானால் அல்லாஹ் வேறு யாருக்குமே சஜா செய்யக்கூடாது, எனக்கு மட்டும்தான் சஜா செய்ய வேண்டும் என்று நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். வரலாற்றில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உரையாடும் பொழுது அல்லாஹ் அவர்களை நோக்கி சொன்னான், ஃபிரௌனுக்கு தூது கொண்டு செல் என்று சொன்னான். அப்போது அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் எனக்கு கொன்னது, என்னால் சரியா பேச வராது, சின்ன வயதிலே ஒரு நெருப்பு கங்கை விழுங்கிவிட்ட காரணத்தினால் நாவிலே பொன்னல் ஏற்பட்டுவிட்டது, என்னால் எனக்கு பேச வராது. அதனால் என்னுடைய சகோதரர் ஹாரூனை என்னுடன் துணைக்கணும், தெளிவாக பேசுவார், ரொம்ப விளக்கமா பேசுவார். எனவே செய்தியை எடுத்துச் செல்வதற்கு என்னை விட ஹாரூன் தான் சிறப்பு என்று அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். சொன்னவுடன் அல்லாஹ் தஆலா சரி ஹாரூனையும் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்ன அல்லாஹ், ஃபிரௌனிடத்தில் பேசுவதற்கு வேண்டுமானால் ஹாரூன் இருக்கட்டும், ஆனால் என்னிடத்தில் பேசுவதற்கு நீர்தான் தேவை என்றார். என்னிடத்தில் பேசுவதற்கு கொண்டாடான மூசாவை நீர்தான் தேவை என்று சொன்னார். அதுபோன்று மிகச் சிறப்பான மலக்குகளை ஆதமுக்கு சஜா செய்த அண்ணா, எனக்கு நீங்கள் எனக்குத்தான் சஜா செய்ய வேண்டும், வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்று மனிதர்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்டிருக்கிறார் என்றால் இந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய சிரமம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 2ஆம் கட்டமாக நாம் பார்க்கிறோம். முதல் கட்டமாக இந்த சஜிதா என்பது மிகவும் பணிவை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. 2வது கட்டமாக ஷைத்தானுக்கு பிடிக்காததாகவும் ஷைத்தான் நம்மை கெடுக்காதவும் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் முழு மனதோடு வேறு எந்த விதமான கலப்பும் இல்லாமல் அல்லாஹ்விற்கு நம்மால் நெருங்க முடிகிறது. எனவே இந்த சஜிதா அல்லாஹ்விற்கு பிரியமானதாக அமைந்து விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, 3வது வகையில் நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் சஜிதா செய்கின்ற பொழுது நமக்கு நம்முடைய தாய் வயிற்றிலிருந்து கீழே விழுந்த அந்த சூழ்நிலை நினைவுக்கு வர வேண்டும். தாய் வயிற்றிலிருந்து கீழே விழுந்தோமே, இதே போன்ற நிலையில் தான் நாம் விழுந்தோம். அந்த நிலைக்கு நாம் செல்லும் பொழுது நமக்கு அந்த பழைய கதை நினைவுக்கு வர வேண்டும். ஆம், அந்த பழைய கதை நினைவுக்கு வருமானால் அம்மனமாக இந்த உலகிற்கு வந்தோம்.
இதற்கு பிறகு கிடைத்தது எல்லாமே அல்லாஹ் தந்ததுதான் என்று விண்ணப்பிக்க வேண்டும். அந்த தோற்றம், அந்த அமைப்பு, 7 எலும்புகளின் மீது சஜ்தா செய்ய வேண்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். காலருடைய நுனி, முட்டுக்கால், 2 கைகள், இன்னும் மூக்கு என்ற அல்லது நெற்றி என்ற 7 எலும்புகளின் மீது சஜ்தா செய்ய வேண்டும் என்ற அந்த தோற்றம் இருக்கிறதே, குழந்தை பூமிக்கு வருகிற பொழுது ஏற்பட்ட தோற்றம். பழைய நினைப்புடா பேராண்டி என்று சொல்வார்களே, அதுபோல நமக்கு அந்த பழைய நினைவு வர வேண்டும். பழைய நினைவு வருகின்ற வேளையிலே அல்லாஹ்வுக்கு நாம் இந்த பூமிக்கு வருகின்ற பொழுது அம்மனமாகத்தான் வந்தோம். எதுவுமே நம்மிடத்தில் இல்லை. இன்று நமக்கு கிடைத்திருக்கின்ற பங்களாக்கள், கிடைத்திருக்கின்ற சொத்து சுகங்கள், வசதி வாய்ப்புகள், குடும்பங்கள் எல்லாமே அல்லாஹ் தந்தது என்று அங்கே நாம் விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி விண்ணப்பிக்கின்ற பொழுது அல்லாஹ் உடனே நம்மை கபூல் செய்து கொள்கிறான். கணியத்திற்குரிய பெருமக்களே, அதற்கு வரலாற்றிலே ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். நபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சையதுனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பருவமாக பைத்துல் மக்தஸ் என்ற ஆலயத்திலே வளர்க்கப்படுகிறார்கள். அவர்களை வளர்க்கும் பொறுப்பை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் அவர்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுப்பார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே உணவு சில சமயத்தில் தான் கொடுக்காத உணவுகள் எல்லாம் இருப்பதை பார்ப்பார்கள். இப்ப யார் உங்ககிட்ட வந்து இந்த உணவுகள் எல்லாம் கொடுக்கின்றார்கள்? இந்த உணவுகள் எல்லாம் உனக்கு யார் வந்து கொடுக்கின்றார்கள்? அப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பருவமாக இருக்கும் அந்த குழந்தை சொல்லும், கால ஹுவ மின் இந்தில்லாஹ், அல்லாஹ் தருகிறான், அல்லாஹ் தருகிறான் என்று விண்ணப்பிக்கிறது. குழந்தை அல்லாஹ் தருகிறது என்று விண்ணப்பித்த உடனேயே, அல்லாஹ் தந்ததை ஒத்துக்கொண்ட உடனேயே அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை முபாரக்கான இடமாக ஆக்குகிறான். அந்த இடத்தை துஆ கபூலாகிற இடமாக ஆக்குகிறான். எனவே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனதிலே துடித்துக் கொண்டிருந்த ஒரு வேதனையை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, அந்த இடத்தில் வைத்து இறைவனிடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், வெகு காலமாக எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன், இதுவரை நீ எனக்கு தரவில்லை. ஆனால் இந்த இடத்தில் வைத்து கேட்கின்றேன், துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடத்தில் வைத்து கேட்கிறேன், என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள். அந்த இடம் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடம் என்று எப்படி கண்டார்கள் என்பதற்கு விளக்கம் சொல்லும் போது, அல்லாஹ் வந்ததை அல்லாஹ் வந்தது என்பது ஒத்துக்கொண்டாலே அல்லாஹ் மிக மகிழ்ச்சி அடைந்து விடுகிறான். அந்த இடத்தை துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடமாக ஆக்கி விடுகிறான். நமக்கு எல்லாமே அல்லாஹ் தந்தது, ஆனால் யாரும் அதை ஒத்துக்கொள்வதில்லை. என்ன ஆஜா யாரெல்லாம் பேருந்து என்ன கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா, என்ன கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா அந்த வியாபாரத்தை அமைப்பதற்கு 1900 ஆரம்பிச்சார். உடனே வந்தவங்க ஓடி போயிடணும். அந்த மாதிரி சரித்திரம் கூட சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லாம் நான் பட்டது, எந்த இடத்திலையும் அல்லாஹ் வந்திருக்கிறான் என்ற அந்த வார்த்தை வருவதில்லை. அதனால் அந்த இடத்தில் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக இல்லை. கணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த சஜிதா என்ன சொல்கிறது? சஜிதாவில் விழும் பொழுது நீ அம்மனமாக வந்தா என்பதை நினைத்துப்பார். நினைத்து பார்த்து எல்லாமே அல்லாஹ் தந்தது என்பதை ஒரு கணவனால் கொண்டு வா. சஜிதாவில் விழும்போது உன்னுடைய பங்களா உன்னை நினைவுக்கு வர வேண்டும், உன் அன்பான குடும்பம் உனக்கு நினைவுக்கு வர வேண்டும், உன்னுடைய சொத்து சுகங்கள் உனக்கு நினைவுக்கு வர வேண்டும், நீ உடுக்கி இருக்கின்ற ஆடம்பரமான ஆடைகள் நினைவுக்கு வர வேண்டும், நீ வைத்திருக்கின்ற செல்போன் உயர்தரமான செல்போன் நினைவுக்கு வர வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தந்தது என்று விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்து விட்டால் அந்த இடத்தில் உன்னுடைய துஆ அனைத்தும் அங்கீகரிக்கப்படும். அந்த சிந்தனையை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் இந்த சஜிதா மிகச் சிறப்பான ஒன்றாக அமைந்து விடுகிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தந்தது என்பதை நாம் ஒப்புக்கொள்கின்ற இடம் பரக்கத்தான இடமாக இருக்கின்ற காரணத்தினால் அது துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டது. சஜிதாவுடைய மிகச் சிறப்புகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் சென்றார்கள் என்றால் அவர்கள் சஜிதாவில் தான் விழுகிறார்கள். தொழுகிறார்கள் என்பது வரலாறு இல்லை, தொழுகிறார்கள் என்பது வரலாற்றிலே இல்லை, ஹதீஸிலே இல்லை. சஜிதாவில் விழுகிறார். சஜிதாவில் வீழ்ந்து கிடக்கும் பொழுது இறைவன் கேட்கிறான், நபியே உடைய தலையை தூக்குங்கள், என்ன கேட்கிறீர்களோ அதை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் அவருடைய தலையை தூக்குகிறான். அதன் பிறகு அவர்கள் தலையை உயர்த்தி தன்னுடைய உம்மத்துகள் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அல்லாஹ் அதை கபூல் செய்கிறான் என்ற வரலாற்றை பார்க்கின்ற பொழுது மறுமையிலேயும் இந்த சஜிதா என்பது இடம்பெற்ற ஒன்றாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் தொழுவதாக இருந்தது. மறுமையில் நமக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் சஜிதாவில் விழப் போகிறார்கள். சஜிதாவில் வீழ்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அன்பான பெருமக்களே, சஜிதா என்பது 4 நிலைகளிலேயும்
சஜிதா என்று தனி ஒரு இபாதத்தாக அறிமுகப்படுத்தப்படுகிறது, மற்ற எதுவும் தனியான இபாதத்தாக அறிமுகப்படுத்தப்படவில்லை. ஆம், சஜிதா திலாவத் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அதில் ஒரு 14 இடங்களிலே சஜிதாவுடைய ஆயத்துகள் வரும். அந்த 14 இடங்களிலேயும் சஜிதா, வெறும் சஜிதா மட்டும்தான் செய்ய வேண்டும். எல்லா மதுஹபின் பிரகாரமும் சஜிதா செய்ய வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்று சஜிதாவுக்கு செல்ல வேண்டும், திரும்பி அல்லாஹ் அக்பர் என்று எழுந்திருக்க வேண்டும். இந்த சஜிதா என்பது ஒரு தனி இபாதத்தாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது குர்ஆனை ஓதுகின்ற பொழுது. இது மாதிரி தனியாக நிற்பதை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா, தனியாக ருக்குவை அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா, தனியாக கழதா என்று சொல்லப்படக்கூடிய அத்தஹியாத்தை அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. சஜிதா என்பதுதான் ஒரு தனியான இபாதத்தாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த சஜிதா திலாவத் திருக்குர்ஆனிலே 14 இடங்கள். இந்த 14 இடங்களிலேயும் சஜிதா செய்வது நம் மீது கடமை. அந்த இடங்களில் ஏன் சஜிதா செய்ய வேண்டும் என்றால், நமக்கு விளக்குரை சொல்லுகின்ற பெருமக்கள் சொல்லித் தருவார்கள், 3 காரியங்களுக்காக சஜிதா செய்யப்படும். அந்த 14 வசனங்களையும் ஆய்ந்து பார்த்தால் 3 கருத்தை விட்டு தாண்டார். ஒன்றாவது, இந்த இப்லீஸ் பே ஷைத்தான் சஜிதா செய்ய மறுத்து விட்டான் என்பதாக ஒரு வசனம் வரும். இப்லீஸ் சஜிதா செய்ய மறுத்து விட்டான் என்று அந்த வசனம் வரும். அந்த வசனத்தை கண்ட உடனேயே, யா அல்லாஹ் என்ன அந்த லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க, நான் சஜிதா செய்வேன் என்று நாம் அவனுடைய இனத்திலிருந்து விடுபடுவதற்காக சஜிதா செய்து நம்முடைய மெய்யன்பை காட்டிக் கொள்கிறோம். இது ஒரு வகையான சஜிதாவுடைய ஆயத்துகள். இன்னும் சில இடங்களிலே அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்கள் என்றுமே சஜிதா செய்வதில் சோர்வு காட்ட மாட்டார்கள். நல்ல அடியார்கள் சஜிதா செய்வதிலே சோர்வு காட்ட மாட்டார்கள் என்பதாக ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்திலே, யா அல்லாஹ் என்னையும் உன்னுடைய நல்லடியார்களிலே இணைத்துக்கொள், நானும் சஜிதா செய்கிறேன் என்று நீப்பிப்பதற்காக வேண்டி அந்த இடத்திலே சஜிதாவை நாம் செய்கின்றோம். மூன்றாவதாக, மலக்குகள் என்றுமே சஜிதா செய்வதிலிருந்து அவர்கள் சோர்ந்ததில்லை என்று அல்லாஹ் தஆலா மலக்களை பற்றி புகழ்ந்துரைப்பான். அந்த நேரத்தில் யா அல்லாஹ் நானும் அந்த மலக்களோடு இணைந்து விடுகிறேன், நானும் சஜிதா செய்வதிலே சோர்வு கொள்ள மாட்டேன் என்று உடனடியாக சஜிதா செய்யக்கூடிய அந்த 3 வகையான வகையில் தான் சஜிதா திலாவத் என்பதாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. கணேசருக்குரிய பெருமக்களே, ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் சஜிதா ஷுக்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஷுக்ரான சஜிதாக்கள் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஹனபி மதுஹபிலே மக்ரூஹ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சஜிதா ஷுக்ர் என்றால் அவன் எதிர்பார்த்து ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் உடனடியாக சஜிதா செய்து அல்லாஹ்விடத்தில் அந்த சஜிதாவிலே தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வது. அவனுக்கு நடக்க முடியாத ஒன்று நடந்து விட்டது என்றால், அவன் பயந்து கொண்டிருந்த ஒன்று அவனை விட்டும் விலகிவிட்டது என்றால், அவன் எதிர்பார்த்த ஒன்று கை கிடைத்து விட்டது என்றால் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் சஜிதா செய்கிற அந்த உணர்வு இருக்கிறதே, அது சஜிதா ஷுக்ர். அதை செய்வதற்கு ஷாஃபி மதுஹபிலே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வகையிலே சஜிதா என்பது அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான ஒன்றாக அமைந்து விடுகிறது. அந்த ஷைத்தான் சொன்னதை போன்றே, இன்னி அராமாலா தரவும், நீங்கள் பார்க்காததை நான் பார்க்கிறேன், நீங்கள் பார்க்காததை நான் பார்க்கிறேன், எனவே நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று பதிர்களத்தில் ஓடியதை போன்று ஒரு தொழுகையாளி தொழுகையிலே இருக்கின்ற வேளையிலே ஷைத்தான் ஓடி போய் விடுகின்றான். அப்படியானால் ஷைத்தான் ஓடுகின்ற அளவிற்கு அங்கு என்ன நடக்கிறது என்றால், அல்லாஹ்வும் அடியார்களும் மிக நெருக்கமாக ஆய்விடக்கூடிய ஒரு காட்சி சஜ்ஜாவிலே நிறுத்தப்படுகிறது. அல்லாஹ்வோடு மிக நெருக்கமாக ஆய்விடக்கூடிய ஒரு பந்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்காக வேண்டி சென்ற பொழுது அந்த காட்சியை திருக்குர்ஆன் வர்ணிக்கும். திருக்குர்ஆனிலே வன்னஜ்ம் என்ற சூறாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் சென்றதை பற்றி விளக்குவான். கணியத்திற்குரிய பெருமக்களே, மேராஜை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிலர்கள் சொல்வார்கள், இங்கிருந்து பைத்துல் மக்தஸ் வரை சென்றதுதான் குர்ஆனிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு மேலே போனதற்கு ஆதாரம் இல்லை என்று சொல்வார்கள். அது தவறாக சொல்கிறார். இங்கிருந்து பைத்துல் மக்தஸ் வரை போனதற்கு ஆதாரம் சூரத்து பனி இஸ்ராயீலிலே சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதற்கான ஆதாரம் சூரத்து வன்னஜ்ம் என்ற சூறாவிலே சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிதறத்துல் முன்தஹா என்ற இலந்தை மரத்திற்கு பக்கத்தில் நின்றார்கள். இது யக்ஷா சிதறத மா யக்ஷா மாசாகல் பஸர் வ மா தகா என்ற தருணத்தில் அந்த சிதறத்துல் முன்தஹா என்ற இடம் எங்கே இருக்கிறது என்றால், இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அங்கேதான் ஜன்னத்துல் மஅவா என்ற சொர்க்கம் இருக்கிறது என்று கூறுகிறார்.
ஜன்னத்துல் மஅவா பக்கத்திலே சிதறத்துல் முன்தஹாவிலே இருக்கிறது. சிதறத்துல் முன்தஹாவுக்கு நபி போன பொழுது என்று இருக்குமானால் அங்கே ஜன்னத்துல் மஅவாவிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது. எனவே மேராஜுக்கு சென்ற வசனத்தை அல்லாஹ் வல்லதிலே சொல்வான். அங்கு அல்லாஹ்வும் ரசூலும் சந்தித்த காட்சிகளை திருக்குர்ஆன் வர்ணிக்கும். ஃபகாப கௌசைனி வஅத்னா, இரண்டு புருவங்களும் இணைந்ததை போன்று, இரண்டு புருவங்களும் இணைந்ததை போன்று நபியும் அந்த அல்லாஹும் இணைந்தார்கள், உரையாடல் நிகழ்த்தினார்கள் என்ற செய்தி அந்த வசனத்திலே சொல்லி காட்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதை போன்றுள்ள ஒரு நிகழ்வுதான் சஜிதாவிலே அல்லாஹ்வோடு நாம் இணைந்திருக்கிறோம். அல்லாஹ்வோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், ஸலாத் என்பது முஃமின்களுடைய மிஅராஜ் என்று சொன்னார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்ற ரீதியில அல்லாஹ்விடத்தில் உரையாட சென்ற பொழுது, அந்த உரையாடலிலே கிடைத்த அவர்களுடைய இன்பத்தை கண்ட பொழுது அவர்கள் இந்த உம்மத்துகளும் அந்த இன்பத்தை பெற வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள். யா அல்லாஹ், உன்னை சந்திக்கின்ற இந்த வாக்கியம் உம்மத்துகளுக்கும் வேண்டும் என்று கேட்ட பொழுதுதான் அல்லாஹ் தஆலா தொழுகையை கொடுத்தான். அந்த தொழுகையை பெற்றுக்கொண்டு அவர்கள் கீழே வருகிறார்கள். தொழுகையை பெற்றுக்கொண்டு கீழே வரும் பொழுது அவருடைய மனப்பான்மை எப்படி இருந்தது? 50 வக்து தொழுகை தானே, இந்த இன்பம் கிடைக்கின்ற பொழுது 500 வக்து கூட என்னுடைய உம்மத்துகள் சொல்வார். 50 வக்து தொழுகை தானே. பெருமானார் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. 50 செய்வார்களா, என்னுடைய உம்மத்துகளுக்கு சக்தி இருக்குமா? 50 வேளை தொழுக ஆரம்பித்தால் ஒரு வேலையும் செய்ய முடியாதே. காப்பி குடித்து விட்டு வந்து ஒரு தடவை தொழுகை, அதன் பிறகு சாப்பிட்டு விட்டு வந்து ஒரு தடவை தொழுகை, சிறு தூக்கம் போட்டு விட்டு வந்து ஒரு தொழுகை, இப்படியே தொழுகை என்பதே பெரு வேலையாகப்படுமே என்பதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் யோசிக்கவில்லை? யோசிக்காதவர்களா? உம்மத்துகளுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை சிந்தித்து அவர்கள் ஒவ்வொன்றையும் செயலாற்றக்கூடியவர்கள். கடுமையான கஷ்டங்கள் உம்மத்துகளுக்கு வரக்கூடாது என்பதிலே அக்கறை ஊற்றக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று ஏன் சிந்திக்கவில்லை என்றால், அவர்கள் பெற்ற இன்பம் பேரின்பம். அந்த பேரின்பத்தோடு எண்ணி பார்க்கும் பொழுது இந்த 50 என்பது அவர்களுக்கு சர்வசாதாரணமாகப்பட்டது. எனவே அந்த பேரின்பத்தில் 500 தொழுகை கூட தொழுகலாமே, இந்த இன்பத்தை பெறுவதற்காக வேண்டி 500 தொழுகை கூட தொழுகலாமே என்று எண்ணித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 50 வாங்கிக் கொண்டு கீழே வந்தார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நோக்கு வேறாக இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நோக்கு வேறாக இருந்தது. அவர்கள் தான் அவர்களை திருப்பி அனுப்பினார்கள் என்பது வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த இன்பத்தை பெறுகின்ற பொழுது நடந்த நிகழ்வுதான் இந்த இன்பம் என்னுடைய சமுதாயத்துக்கும் வேண்டும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை பரிசிலாக கொடுத்தான். அப்படியானால் அந்த தொழுகையினுடைய அந்த மிஅராஜ் எந்த இடத்தில் ஏற்படுகிறது? அல்லாஹ்வோடு நாம் எப்பொழுது எந்த இடத்தில் சந்திக்கிறோம் என்றால், சஜிதாவின் போதுதான் நாம் அல்லாஹ்வோடு சங்கமமாகிறோம் என்பதாக காப கௌசைனி வஅத்னா என்ற அந்த வசனத்துக்கு பொருள் சொல்லக்கூடிய பெருமக்கள் நமக்கு விளக்கி தருகிறார். அல்லாஹ்வோடு நாம் ரெண்டரை கலக்கின்ற அந்த வேளையிலே நம்முடைய சிந்தனைகள் அனைத்தும் ஷைத்தானுடைய தூண்டுகோல் இல்லாமல், ஷைத்தானுடைய தீமைகள் இல்லாமல் பரிசுத்தமாக கிடைக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பின் நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் உண்மையிலேயே நாம் சரணடைந்தோமே ஆனால், நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்தினோமே ஆனால், எல்லாமே அல்லாஹ்வை தந்ததுதான் என்பதை சொல்லுவோமே ஆனால், நம்முடைய மனக்குமரல்களை வெளிப்படுத்துவோமே ஆனால், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தருவதற்கு தயாராக இருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த சஜிதா நம்மை அல்லாஹ்வோடு மிக நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு பெரும் பாலமாக அமைந்து நம்முடைய மிஅராஜாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையான ஒன்றல்ல. ஆனால் அல்லாஹ்வோடு ஒன்றக்கூடிய அந்த தருணத்திலே நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? சஜிதாவிலே நாம் விழும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம்களுக்கு கட்டளையிடுவார்கள், நீங்கள் அதிகமாக தஸ்பீகளை சஜிதாவில் ஓத வேண்டாம். ஏனென்றால் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் பலகீனமான்கள் இருப்பார்கள், உங்களுக்கு பின்னால் குழந்தைகள் இருப்பார்கள். எனவே அதிகமாக நீங்கள் சஜிதாவில் ஓத வேண்டாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுவார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியாக தொழுதால் எப்படி இருக்கும் தெரியுமா? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவில் இருப்பார்கள், ருக்குவிலே நீண்ட கிராத் ஓதுவார்கள். கியாமிலே நின்ற நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட கிராத் ஓதுவார்கள். நீண்ட கிராத் ஓதி முடித்ததற்கு பிறகு ருக்கு செய்வார்கள். எவ்வளவு நேரம் ருக்கு செய்வார்கள் என்றால், எவ்வளவு நேரம் நின்றார்களோ அந்த அளவிற்கு ருக்குவிலே இருப்பார்கள். அதன் பிறகு சஜிதாவில் விழுவார்கள். சஜிதாவில் எவ்வளவு நேரம் தஸ்பீஹ் செய்வார்கள் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவில் எவ்வளவு நேரம் நின்றார்களோ அந்த அளவுக்கு சஜிதா செய்வார்கள். சஜிதாவிலே அதிகமான அளவிற்கு நாம் லயித்து அல்லாஹ்வோடு இன்புறுகின்ற அந்த வேளை. எனவே அதில் அதிகமான தஸ்பீஹை நாம் செய்ய வேண்டும்.
பருது என்பது எல்லோரும் கூட்டாக சேர்ந்து தொழுகின்ற வேலை. எனவே அதிகமான தஸ்பீஹை ஓதினால் சிரமப்படும் என்பதற்காக வேண்டி ஒரு 5-7 நிறுத்தி விடுகிறார்கள். நபிலாக தொழுகின்ற பொழுது நாம் அதிகமாக தொழ வேண்டும். ஆனால் நிலம் என்ன தெரியுமா? நபில்ல பருது தொழுதை விடவும் சீக்கிரமாக தொழுது விடுவோம். நெத்தியை கீழே கொண்டு வைப்போமோ இல்லையோ உடனே தலையை தூக்கி விடுவோம். எத்தனை தடவை சுபான ரப்பில் அலா ஓதப்பட்டது என்று சொல்ல முடியாத நிலை. ஆனால் உண்மை அப்படி அல்ல. அந்த சஜிதாவுடைய நேரத்திலே அல்லாஹ்வோடு 2 கலக்கிறோம். அவனுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதை போன்று நிலை. அல்லாஹ் உருவமற்றவன், ஆனால் கூட அந்த நிலையிலே நாம் மிகவும் பணிகிறோம் என்ற உணர்வு ஏற்படுகின்ற பொழுது அதிகமான அளவிற்கு அதை தஸ்பீஹ் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வீட்டிலே படுத்திருந்தார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திடீரென்று கண்விழித்து பார்க்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தடவி பார்க்கிறார்கள். அவரை காணோம். பக்கத்தில் படுத்திருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணோம். அந்த தினத்திலே வீட்டிலே விளக்கு இல்லாமல் இரவிலே விளக்கு இருப்பதில்லை. அந்த மாதிரி தருணம் தடவி தடவி பார்க்கிறார்கள். கடைசி பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவில் விழுந்து கொண்டிருக்கிறார். அவருடைய முனங்க சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹும்ம அன்த மன் கைரு மன் ஜக்காஹா வ ஜக்கிஹா அன்த மௌலாஹா என்ற அந்த தஸ்பீஹை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் விழுந்தார்கள் என்றால் ருக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சஜ்தா செய்வார்கள். ருக்கு எந்த அளவுக்கு இருக்கும் என்றால் எந்த அளவிற்கு நிறை நிற்கிறார்களோ அந்த அளவுக்கு ருக்கு செய்வார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கின்ற அந்த வேளையிலே சஜ்தாவில் நாம் எந்த அளவிற்கு எவ்வளவு நீளம் நாம் சஜ்தா செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் முடித்தான பெருமக்களே, திருக்குர்ஆனிலே பல வரலாறுகளை எல்லாம் சொல்லுவான். செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்லுவான். செய்தனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்லுவான். செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்லுவான். இவர்களெல்லாம் சஜிதாவில் நீண்ட நேரம் ஏதாவது நியாமத்துகளுக்கு கிடைத்த பொழுது நீண்ட நேரம் அவர்கள் சஜிதாவில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு காலம் தன்னுடைய பாவத்திற்கான மன்னிப்பு கேட்டார்கள் என்று சொன்ன பொழுது வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள், 100கணக்கான ஆண்டுகள் சஜிதாவில் விழுந்து கிடந்தார்கள் என்பதால். அது எப்படி சாத்தியம் என்பது நமக்கு புரியாது. ஆனால் வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடும் பொழுது 100கணக்கான ஆண்டுகள் அவர்கள் சஜிதாவில் விழுந்து கிடந்தார்கள். சஜிதாவிலேயே லயித்து அதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பெற்றிருக்கிறார்கள் என்பதாக வரலாறு சொல்லுகின்றது. எனவே அந்த சஜிதாவை அதிகமாக செய்வதற்கு நாம் முயற்சிப்போமாக. சஜிதாவின் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய அன்புக்கு நம்மளை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. நம்முடைய மனதில் உள்ள பெருமைகள் அனைத்தையும் உடைத்து எறிந்துவிட்டு எல்லாமே அல்லாஹ் என்றது என்ற உணர்வையும் அதை பேச்சிலையும் மூச்சிலையும் வெளிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கியல் புரிவானாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.